ஊரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே सूर्यस्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासि पालन्तरं कारुण्याकुलनेत्रम् आद्रघसितोल्लासं सुनासापुटं गण्डोद्यल् मकराभकुण्डलयुकं कण्ठोज्ज्वलत्कौस्तुभं तुत्रूपं वनमाल्यकारपटल श्रीवत्सदीप्रं भजे. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை நாம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில், அதாவது தமிழ்நாட்டில் திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அனந்தமங்கலம் என்ற ஊரில் கோயில் கொண்டுள்ள சுவாமியினுடைய திவ்ய ஆலயத்தினுடைய வைபவங்களோடு தரிசிக்கின்றோம். தசமுக திரிநேத்திர ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிகார தலமாகவும் இது அமைந்துள்ளது. அந்த சுவாமியை நாம் தரிசித்து வரும்போது சற்றே நோக்கினோமே ஆனால் அந்த ஆஞ்சநேய சுவாமி பஞ்சலோகத்தால் இருந்தாலும் இவரே இங்கு மூல விக்கிரகமாக வழிபடப்படுகின்றார். 10 திருக்கைகளுடன் 3 திருக்கண்களுடன் வீர ஆஞ்சநேயர். அவருக்கு பக்கத்திலே ஒரு சிறிய ஆஞ்சநேய சுவாமி. அவர் நாம் வெளியிலே தரிசித்த சதுர்புஜ 4 திருக்கைகளோடு திரிநேத்திரங்களோடு அமைந்திருக்கக்கூடிய மூல விக்கிரகமான சுவாமியினுடைய உற்சவ விக்கிரகம். இந்த உற்சவ விக்கிரகம் இங்கு இந்த ஆஞ்சநேய சுவாமியோடு இங்கு எழுந்தருளப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த திருக்கோயிலிலே 3 திவ்யமான ஆஞ்சநேய சுவாமிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் வெளியே வந்தோமே ஆனால் அங்கு தாயாரான செங்கமலவல்லி தாயாருடைய சன்னதி நம்மை அழகாக வரவேற்கின்றது. ஆம், இங்கு இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமிக்கு தனியான ஒரு சன்னதி, தாயார் சன்னதி, செங்கமலவல்லி தாயார். ஆகா, இந்த உற்சவமூர்த்தியை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையிலே இவருடைய தரிசனமானது நமக்கு சர்வ ஐஸ்வர்யங்களையும் அளிக்க வல்லதாக இங்கு இருக்கக்கூடிய தலபுராணமானது கூறுகின்றது. 4 திருக்கரங்கள், அதாவது சதுர்புஜங்கள். அதிலே 2 திருக்கரங்களிலே தாமரையை ஏந்திக் கொண்டு அழகாக தன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல் இவளும் செங்கமலவல்லி நாச்சியார் அந்த கமலப்பூவுடன் இங்கு சேவை சாதிக்கின்றார். மற்றொரு 2 கைகள், ஒன்று வரதகஸ்தமாகவும் மற்றொன்று அபயகஸ்தமாகவும் இங்கே நமக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய சேவை. உயர்ந்த ஒரு கிரீடம், அழகாக திருமாங்கல்யம் சாற்றப்பட்டு இங்கு அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக என்ற ஒரு உருவத்தோடு அமைந்திருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான செங்கமலவல்லி தாயாருடைய அருளுடன் நாம் சற்றே வலம் வந்தோமே ஆனால் எல்லா வைணவ திருவற்கோயில்களிலேயும் கண்ணன் இருக்கும் இடத்தில் நான் விடாமல் இருப்பேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று வாழ்ந்த பாவை நாச்சியாரான கோதை பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக தாமரை பூவை தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டு சற்றே சாய்ந்த திருக்கோலத்தோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தனம் காமங்கள் மாற்று என்ற ரூபத்திலே ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, இங்கு பொய்கை, பூதம், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகரர் என்ற அனைத்து ஆழ்வார்களும் இங்கு வரிசையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய சேவை நமக்கு. மதுர கவி ஆழ்வார் தவிர மற்றுமுள்ள அனைத்து ஆழ்வார்களும் இங்கு வரிசையாக எழுந்தருளப்பட்டு உள்ளனர். விஸ்வக்சேனரும் உள்ளார். அதோடு
ஆச்சாரிய சிரேஷ்டர்களில் பாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன், மணவாள மாமுனிகள் அனைவரும் இங்கு எழுந்தருளி நமக்கு சேவை சாதிப்பது இந்த திருக்கோயிலுடைய ஒரு விசேஷமான அம்சம். இந்த திவ்ய தரிசனத்தோடு பட்டத்திரியனுடைய குருவாயூரப்பனுடைய வர்ணனையிலே அவருடைய மந்தகாசத்தையும் மூக்கையும் அவருடைய குண்டலங்களையும் வர்ணித்த பட்டத்ரி கண்டோ கண்டோஜ்வலத் கௌஸ்துபம், குருவாயூரப்பா உன்னுடைய கௌஸ்துபமானது எவ்வாறு அழகாக இருக்கின்றது, அந்த கௌஸ்துபம் எங்கே தோன்றியது, பார்க்கடலை அமிர்தத்திற்காக நீயும் தேவர்களும் கடைந்து எடுத்த போது இந்த கௌஸ்துபமானது அழகாக இங்கே உண்டாயிற்று. அது ஒரு திவ்யமான தேஜஸோடு கௌஸ்துப மணி என்று சொல்லக்கூடிய ஒளிவிடக்கூடிய கல்லை கொண்டது. பிராட்டியான மகாலட்சுமி தன்னுடைய திருமுக மண்டலம் எவ்வாறு இருக்கின்றது என்று நோக்குவதற்காக இந்த கௌஸ்துபத்தை பயன்படுத்துகின்றாளாம். ஏனென்றால் அவள் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே ஒரு புறம் அமைந்திருப்பவள், கௌஸ்துப மணியான நீயோ மற்றொரு புறம் அமைந்திருக்கின்றாய். இப்புறம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தன்னுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டுமே ஆனால் கௌஸ்துபத்தை நோக்குகின்றாள். அப்போது மகாலட்சுமியினுடைய கடாட்சமானது கௌஸ்துபமணி தர்ப்பணமிவ லட்சுமி திருஷ்டம், அது நேராக அங்கே அமையப் பெறுகின்றது. சுவாமி தேசிகன் வேண்டுகின்றார், மகாலட்சுமி போன்று எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க கூடாதா? அந்த கௌஸ்துபமணியை நான் தரிசித்துக் கொண்டே இருந்தால் மகாலட்சுமியினுடைய பிம்பம் அதிலே பதிந்து இருப்பதால் கௌஸ்துபத்தோடு சேர்ந்து கௌஸ்துப லட்சுமியாக எனக்கு தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது கிடைக்குமே என்று மகான்கள் ஆழங்கால் படக்கூடிய அளவுக்கு கண்டோஜ்வலத் கௌஸ்துபம், கௌஸ்துபமணியானது மின்னுகின்றது. அதை தரிசித்து உன்னுடைய திருமார்புக்கு நாங்கள் தரிசனத்திற்கு வந்தோமே ஆனால், குருவாயூரப்பா அழகான ஒரு திருமார்பு, அந்த திருமார்பை மறைத்துக் கொண்டு ஒரு வனமாலையானது உனக்கு அழகாக காட்சியளிக்கின்றது. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் தொத்ரூபம் வனமால்யகார பட்டல ஸ்ரீவத்சதீப்ரம் பஜேஹே. கிருஷ்ணா, அது என்ன வனமாலி? வனமாலை என்று எதற்காக அதற்கு பெயர்? காட்டிலே இருக்கக்கூடிய பல புஷ்பங்கள், வனத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் உனக்கு மாலையாக வந்து அணிகலனாக தோன்றுகின்றதாம். அதனால் வனமாலி. பாகவதத்திலோ விஷ்ணு புராணத்திலோ அந்த வனமாலியை பற்றி அழகாக வர்ணிக்கப்படவில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமமானது பீஷ்மர் பகவானிடத்திலே அதை பூர்த்தி செய்யும் போது அவனை பலவாறு பல உருவங்கள் படைத்தவனாக, பல திருநாமங்கள் கொண்டவனாக விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரோ என்று ஆரம்பித்தவர் கடைசியாக அதை முடிக்கும் போது பகவானை தரிசிக்கும் போது கூறுகின்றார், கண்ணா நீ எனக்கு வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுகோ, வனமாலதாரியாக எனக்கு அம்பு படுக்கையில் நீ காட்சியளிக்கின்றார் என்று கூறுகின்றாராம். அதே போன்று இவர் நாராயணியத்தில் அந்த உத்தமமான வனமாலை இருக்கின்றதே, சிகப்பு, ஆரஞ்சு, நீலம், வெள்ளை, செம்மை போன்ற பல அழகான வர்ணங்களால் உருவாக்கப்பட்ட பல பூக்களை போன்று இருக்கக்கூடிய அழகு படைத்த இந்த வனமாலையை உன்னுடைய திவ்ய திருமார்பிலே நாங்கள் தரிசிக்கும் போது என்ன பாக்கியத்தை அடைகின்றோம். வனமால்யகார பஜனம் பத்மாலயாவலய தத்த சுஜாதரேகே தொத்காந்திமே சகித சங்கநிபே மதிர்மே விஸ்மேரபாவருச்சிராவனமாலிகேவ கண்டே குணி பவதி தேவ பதே த்வதீயே. கிருஷ்ணா, உன்னுடைய அழகான பட்சஸ்தலத்தை மறைத்துக் கொண்டிருப்பது திருமார்பிலே வனமாலி. பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கிருமா மருதம் மறுத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவித்திகழும் திருமார்பிருள் தபா காணீரே சேழிழையேர் வந்து காணீரே. இந்த பட்டத்திரியோட ஸ்லோகத்தை நாம் வர்ணிக்கும் போது பெரியாழ்வாரும் தேசிகனும் போட்டி போட்டு பட்டத்திரி அவர்களுடைய அந்த திவ்ய வைபவங்களை ஒத்து இவர் நாராயணியத்தில் எழுதினதை நம்ம ஒப்பிட்டு பார்க்காம இருக்கவே முடியாது. அவ்வளவு அழகு. சுவாமி தேசிகன் சொல்றார், நீலம், வெள்ளை, சிகப்பு, மஞ்சள்
ஆகிய பல நிறங்கள்ல இந்த வனமாலியானது உன்னுடைய திருமேனியை அழகுபடுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னாச்சு, குருமாம நிப்போன் குலாவி திகழும் செக்கச்செவேல்னு கௌஸ்துபமானது செம்மை நிறத்தோட இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தாமரை நிறத்தோடு இளம் தாமரை நிறத்தோடு மகாலட்சுமியான பிராட்டியானவள் உன்னுடைய வக்ஷஸ்தலத்தை அலங்கரிச்சுட்டே இருக்கா. ஆக எத்தனை விதமான வர்ணங்கள் உன்னுடைய திருமார்புல பார்க்கும்போது அந்த வர்ணங்கள் கலந்த அழகான வர்ண பூச்சோட இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி இந்த வனமாலைன்றது உன்னுடைய மற்றொரு திருமேனியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கிருஷ்ணா, இந்த வனமாலையும் கௌஸ்துபமும் பண்ண பாக்கியத்தை எங்களுக்கு நீ அளிக்க கூடாதா? நாராயண பட்டத்திரி கேட்கிறார். இப்படி வாதரோகத்தோட இங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கனே, என்ன ஒரு கௌஸ்துபமாக்கினா உன்னுடைய கழுத்தை அப்படியே இருக்க பின்னி பிடிச்சுப்பானே, என்ன ஒரு வனமாலியாக்கினா நான் உன்னுடைய அழகான அந்த ஹிருதயத்தை தொட்டுண்டே மகாலட்சுமியோட திவ்ய தரிசனத்தை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைவனே, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு அவருடைய பாவம். சுவாமி தேசிகன் சொல்றார், ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப ரமா வனமாலிகாங்கம் சிந்தானுபூய லபதே சரிதார்த்ததம் நகம். நம்ம வாழ்க்கையில கௌஸ்துபம்னு சொன்னாலோ வனமாலின்னு சொன்னாலோ பகவானுடைய கிரீடம்னு சொன்னாலோ அவனுடைய திருநாமத்தை சொல்லாட்டா கூட இந்த ஸ்லோகத்துல நம்ம கேட்டுருக்கக்கூடிய அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் அந்த விசேஷங்கள் அதனுடைய பெயரை சொன்னா கூட நமக்கு சர்வ பாபங்களும் நீங்குமா. அந்த அளவுக்கு இந்த கௌஸ்துபமும் வனமாலியும் உன்னை இருக பின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நான் தரிசிக்கக்கூடிய பாக்கியம். வனமால்யகார படல ஸ்ரீவத்ஸதி பிரம்மபஜே. ஸ்ரீவத்ஸம்ன்ற ஒரு மரு, இதுக்கு நடுவுல பகவானிடத்துல ஒரு மச்சம். அந்த ஸ்ரீவத்ஸம்ன்ற மச்சம் இருக்க அது கருப்பா இருக்கு. இத்தனை ஒரு நிறங்கள் உனக்கு வந்தது. இந்த கௌஸ்துபமானது செம்மையாக வந்திருத்து, வனமாலியானது நீலம் ஆரஞ்சு வெள்ளை அங்க இருக்கக்கூடிய அழகான அந்த சிகப்பு இத்தனை வர்ணங்களோட வந்திருத்தே. கண்ணனான உனக்கு கருமை நிறம் தானே பிடிக்கும், அது இல்லையே அப்படின்னு நான் அப்படி உற்று உன்னுடைய திருமார்பை நோக்கினேனே. ஆனால் ஸ்ரீவத்ஸதி பிரம்மபஜேக அழகான கருமையான ஒரு மச்சம் உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல என்ன அழகா குருவாயிரப்பா நிழலாடின்னு இருக்கு. ஆக உன்னுடைய ரூபத்தை நான் இந்த பட்டத்திரி மண்டபத்துல உட்கார்ந்தே தரிசனம் பண்றேன். எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனோம்னா பகவானுடைய பாதாதி கேசமாகத்தான் தரிசனம் பண்ணணும். முதல்ல நாம் பற்ற வேண்டிய இடம் என்னன்னா அவனுடைய திருவடியைத்தான் நம்ம பத்தணும். திருவடியிலிருந்து திருமுடி வரை அப்படின்றது மகான்களுடைய வாக்கு. பட்டத்திரியினுடைய பாவம் நாராயணியத்துல எப்பவுமே எப்படி இருக்கும்னா அவர் பாதத்திலேருந்து ஆரம்பிக்க மாட்டார், தலையிலேந்து பாதம் வரம் ஸ்லோகத்தை எழுதுவாராம். 100வது தசகம் முடியச்சேயும் அப்படித்தான் விஸ்வரூபத்துல, இங்கேயும் அப்படித்தான். சூரிய ஸ்பர்த்தி கிரீட்டம் கிரீடத்திலேருந்து அவர் ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நமக்கு என்ன தோன்றதுன்னா, அவர் உட்கார்ந்த நாள்ல இருந்து பகவான் தன்னுடைய தலையை மாத்திரம் சாட்சி சாட்சி இவருக்கு தரிசனத்தை கொடுக்கறதுனால அந்த தலை அப்படியே இவருக்கு பிம்பமாக பதிஞ்சு போயிடுத்து. அதனால சூரியன் ஆரம்பிச்சு ஸ்ரீவத்ஸம்ன்ற மருவோட தாமரை துடரோட இருக்கக்கூடியவனுடைய பாதத்தை பிடிக்கிறேன்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பகுதியில இந்த தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தை இங்க இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோட நம்ம கேட்க போறோம்.